ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இளவரசர் போட்டிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செத்துருப்பான்ல அவனோட ஒய்ஃபு முட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னால தான் இந்த மாதிரி கணவன் இருந்துட்டான், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இன்னுமே திருந்த மாட்டியான்ட்டு நம்ம இளவரசரை குத்த சொல்லி அவ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அடுத்த அடி அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு இளவரசரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இளவரசருக்கே ஷாக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாழ்க்கையில் இப்பெல்லாம் யாருமே வந்ததே இல்லை. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என் வாழ்க்கையை கொண்டு வா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துடுறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், சாரி அப்படின்ட்டு, உங்களை நான் தப்பாக புரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் இளவரசர் சொல்லிட்டு இருக்காரு, நான் நினச்சி கூட பார்க்கல நீ வருவேன், ஆனால் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் யாருமே வந்து என்னை இப்படி காப்பாற்றினதில்ல, முதல் முறையாக நீ வந்திருக்க அப்படின்ட்டு அவரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கு சாரின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டே அப்படியே அழகாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட கடந்த காலத்தினால வந்தது தான், அதனால தானே நம்ம இந்த நிலைமைக்கு இப்படி இருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன். எனக்கும் நிம்மதி இல்லை, உனக்கும் நிம்மதி இல்லைன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாங்கள் பாஸ்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகிடலாம், இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இதுக்கு மேலே கரெக்டாக இருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழலான் இருக்கேன். இவ்வளோ நாள் நான் அரசர் பேச்சை கேட்டு என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் நான் உனக்காக எதுவுமே பார்த்து தான் பண்ண போகிறேன், இனிமேல் நான் கண்மூடித்தனமாக அந்த தப்பு பண்ண மாட்டேங்கிற மாதிரி இளவரசர் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த கொலையெல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் நீ இகு கூட சுற்றிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி அவன் சொன்னங்காட்டி நான் ஒன்றும் சந்தேகப்பட்டு கேட்கல, எனக்கா தோணுச்சு அதனால தான் கேட்டேன், மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை நான் எப்படி சந்தேகப்படுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. இளவரசரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா சேர்ந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரண்மனையில் காட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே இளவரசர் எப்படியாச்சும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த போராட்டத்தை இன்னும் விடிய உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடுப்பில் இருந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே ஆப்ஷன் இவங்களுக்கு ஒத்துழைக்கணும், அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினு கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும்ட்டு ஈகோட்ட பேசலான்ட்டு வந்திருக்கான். அவன் என்ன விஷயம் இங்கெல்லாம் வந்திருக்கேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கணும், எப்படியாச்சும் என்னை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, இளவரசர் இந்த மாதிரி தண்டனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவ எதனா உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இளவரசர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு, ஆனால் அது எல்லாம் கடந்த காலம் அரசரோட கட்டளையில் அவர் பண்ணாரு, இப்போ தயவு செஞ்சு மன்னிச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருக்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மற்றபடி செய்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இகோ பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ அவனை ரொம்ப காதலிக்கல போல, ஆனால் நீ என்னதான் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இருக்க. இளவரசரை காப்பாற்றணும்னா உனக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் இளவரசரை தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் இகவும் ஹீரோயினும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளவரசரை நம்ம பார்டருக்கு அனுப்பலாம், சைனா பார்டரில் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இப்போதைக்கு இளவரசர் போனாங்கன்னா பிரச்சனையே குறையோ, பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுவார். இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இளவரசர் மேலே நல்லவங்கன்ட்டு ஒரு கணிப்பு வரும்லன்ட்டு இருக்க. அரசருக்கும் இது நல்ல முடிவு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ பார்டரை காப்பாற்றி ஆகணும், அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம்னு உங்களுக்கே தெரியும்ல. இளவரசர் போனால் எல்லாமே சரியாயிடுங்கிற மாதிரி இவன் பார்டரில் அனுப்புறதுலேயே குறியா இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா இப்போதைக்கு நமக்கு பார்டர் பிரச்சனையை தீர்ந்தாகணும், இளவரசர் மேலே தப்பு இருக்கக்கூடாது, அப்போ அதுவே அப்படியே பண்ணிடலான்ட்டு இவரும் இளவரசரை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ வில்லத்தரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பிளானில் ஏதோ ஒரு சஸ்பெக்ட் இருக்கு போல. அங்கே ஹியூனியன் ஒரு பக்கம் அந்த வாக்குமூலத்தை தூக்கிட்டு வந்திருப்பான்ல, அப்போ இளவரசரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா இந்த மாதிரி ஹியூன் எல்லாம் உண்மையை சொல்லியிருப்பான், எங்கள் அப்பா தான் இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம், அவர் இந்த கூலிப்படையில் இருந்திருக்காரு, ஆனால் எனக்கு வேற வழியும் இல்லை, இப்போ எங்கள் அப்பா கூட தான் நான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வேணா உண்மையை சொல்லிருட்டா அப்படின்ட்டு இருக்கேன். இளவரசர் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, தப்பு எதுவுமே உன்னோடது இல்லை, உங்கள் அப்பா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, என்ன சொல்கிறாங்களோ நீ அப்படியே செய், மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இளவரசர் ஹியூனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரியே இப்போ இவங்க ரெண்டு பேரும் வழி இல்லாமல் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இளவரசரை பார்த்தீங்கன்னா அரசர் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்டர் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கல, அங்கே நீ தான் போய் தீர்த்து வைக்கணும், அதுதான் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க. அங்கே இளவரசரும் பார்த்தீங்கன்னா வேற வழியெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக போயிட்டு வருவேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கே கிளம்பு அப்படின்ட்டு இருக்க. இளவரசர் உங்கள் கட்டளைப்படி ஆகட்டுங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிறாங்க. இகோ எனக்கு நேர்மையாக இருக்கான்ட்டு எப்போவோ ப்ரூஃப் பண்ணிட்டான், இந்த டைம் உன்னோட லாயல்ட்டியை நீ தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இளவரசருக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்ருக்க. கண்டிப்பாக இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு நேர்மையாக தான் இருந்தேன், இதுக்கு மேலே இருப்பேங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கெல்லாம் பயமாயிடுச்சு, என்னதான் சொல்ல போகிறாங்களா அப்படின்ட்டு குடும்பமே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி இளவரசர் போருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிடுங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. போருக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடுமேன்ட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லைனாலும் சரி நீங்கள் கிளம்புங்க, அரசர் சொல்லிட்டாங்கல்ல, வேறு வழியே இல்லைல்ல, ஆனால் நீங்கள் எப்போவுமே தனியாக இருக்காதீங்க, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் கண்டிப்பாக உனக்காக பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு இருக்கேன். என்னதான் எல்லா தைரியமாக பேசினாலும் சரி எல்லாத்துக்கும் உள்ள பதட்டமாக தான் இருக்குது. பார்டருக்கு போயிட்டா வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியாதுல்ல, அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த கூலிப்படையில் இருக்காங்களா அதில் எல்லாத்தோட அப்பாவும் இருக்காங்களா, சியா ஹியூனு அப்படின்ட்டு. அதில் ஹியூனோட அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனால இளவரசர் உயிரோட தான் இருப்பார், நமக்கு தானே பிரச்சனைன்னு இருக்கான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் யார்
யார் சொன்னா இது வரைக்கும் அந்த பார்டருக்கு போயிட்டு திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. கண்டிப்பா இளவரசர் போனாலும் அந்த பார்டர்ல இருக்கிறவங்கள சும்மா விட மாட்டாங்க, எல்லாமே முடிச்சு விட்டுருவாங்கன்னு பேசிட்டு இருக்க இளவரசரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. எழுதி முடிச்சோடனே நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு தான் போயிட்டு இருக்காங்க. அவளும் பாத்தீங்கன்னா இளவரசருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க நாளைக்கு காலையில கிளம்பிடுவீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு இளவரசர் அவளும் நடந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இளவரசர் கிட்ட சொல்லியிருப்பா. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்டருக்கு போயிட்டா வருவீங்களா மாட்டீங்களாங்கிறது டவுட் தான். ஆனா நான் கடைசி வரைக்கும் எப்பவுமே உங்களோட ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வரீங்களோ இல்லையோ, ஆனா என்னோட ஞாபகம் உங்க கூடயே இருக்கணும். அதுக்கு நான் உங்க மனைவியா இருந்தா மட்டும் தான் முடியும் இருக்க. இளவரசர் கொஞ்சம் டைம் கேட்கிறாரு. ஆனா எனக்கு அந்த டைம்ல தேவையில்லை, எனக்கு உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். நான் உங்க மனைவியா உங்களோட பெருமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிடிவாதம் பிடிக்கிறதுல பரவாயில்ல அப்படின்ட்டு இளவரசரும் ஒத்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண கணவன் மனைவி அப்படின்ட்டு ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாற்றிக்கிறாங்க. மாற்றினோடனே நம்ம ஹீரோயினுக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. இனிமேல் நான் உங்களை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுவேன், நீங்கள் என்ன ஒய்ஃப்னு தான் கூப்பிடணும், புரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு சொந்த பந்தம்ன்ட்டு யாருமே இல்லை, இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குது. நீ என் வாழ்க்கையில் வருவ, இப்படி என் வாழ்க்கையை மாற்றவன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு இளவரசர் சொல்லிட்டு இருக்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்ட்டு 2 பேரும் இந்த கிஸ் பண்ணிப்பாங்களே அதே மாதிரியே பண்ணிக்கிறாங்க. அங்கே இன்னொரு பக்கம் இளவரசர், என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பெண்ணும் சரி லாஸ்ட் பெண்ணும் சரி நீயா தான் இருப்பேன், நீ மட்டும் தான் எனக்கு கடைசி வரைக்கும்ட்டு அவர் ஒரு சபதம் போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில் இருக்க ஒரே பையனா நீங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே லவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இந்த மூன் லைட்லாம் மறுவனான்னு தெரியல அப்படின்ட்டு இளவரசர் பாட்டுக்கு அடுத்த நாள் போருக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கரேஜாக போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஜாலியாக போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இளவரசர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு மனசே இல்லை. இப்போ உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. போன இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா இவ இப்படிலாம் பண்ணுவான்னு தெரியும், அதனால தான் போனவர் திரும்ப பாதிவன் வந்து இந்த மாதிரி என்ன எனக்கு தெரியும் நீ இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு, எதுக்கும் கவலைப்படாத, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின்கா பாலிகை தாங்கவே முடியல, அழுதுரு, எவ்வளோ அழக முடியுமோ அழுதுரு, நான் அங்கே போய் பார்த்து தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஞாபகமாக இந்த கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, எப்போ வந்தீங்கனாலும் சரி என் ஞாபகமாக இதை வச்சுக்கோங்கன்னு இருக்க. கண்டிப்பாக நான் வெற்றியோட தான் வருவேன்ட்டு இளவரசரும் கிளம்புறாங்க. அங்கே ஹீரோயினா வச்சுட்டு சிட்டு அழுகாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்க. இங்கே இளவரசரும் பார்த்தீங்கன்னா போருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியே நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, எப்படியாச்சும் இளவரசருக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஆகணும், நான் இளவரசரோட வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சிட்டுக்கிட்ட இந்த மாதிரி கல்யாணமான விஷயம்லாம் சொல்லிடுறா. இப்போ நான் இங்கே இருக்கக்கூடாது, இளவரசரோட வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரே ஷாக்கு, கல்யாணத்தில் என்ன கூட கூப்பிடாம பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி அவ மூஞ்ச வச்சுட்டு இருக்கா. மன்னிச்சிரு, எல்லா அவசரத்தில் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் அவருக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இப்போ நான் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறேன், இளவரசரோட வீடு தான் இனி என்னோட வீடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ஷாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் பொண்ணை நான் தனியாக விட மாட்டேன், நானும் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், இங்கூட நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன பையனாட்ட இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா விட மாட்டாங்க. அவங்க அம்மா, நீங்கள் இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிட்டு இருக்காதீங்க, தள்ளுங்க அந்த பக்கம் போங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசணுன்ட்டு. அவங்க அம்மா, உன்னோட முடிவு இதுதானா, நீ போமா, நாங்கள் யாருமே உன்னை தடுக்க முடியாது, ஏன்னா இப்போ நீ அவரோட மனைவி ஆயிட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சியா இருக்கால, அவனை பார்த்தீங்கன்னா கட்டி தானே வச்சிருக்காங்க, அவங்கள நல்லா போட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. பட் கரெக்டாக இளவரசர் வேற ஊர்ல இல்லையா, இதா சமயம்ட்டு எவனோ ஒருத்தர் அவங்களோட அடியால் இருப்பாங்களே அவங்கள போட்டு சியாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. சிட்டு பார்த்தீங்கன்னா வீடையே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின்க்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. வீடையே களைச்சு போட்டு இவங்க சுத்தமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழைய பொருளாக இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ டிராவை ஓப்பன் பண்ணா அவளுக்கு ஏதோ ஒரு தாயத்து இருக்குல்ல அந்த மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே என்ன தாயத்துது, நான் ஏன் வச்சிருக்கேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் இளவரசர் போயிருக்காருல, அவர் ஏதோ டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் எதிரியோட ஆளுகளாக ஒவ்வொருத்தவங்களா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இளவரசரோட ஆளுக ஓடிக்கிட்டு இருக்க. நைட்டே பார்த்தீங்கன்னா வால் சண்டையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. அவரும் போர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆளுகளை சுற்றி சண்டை கட்டிட்டு இருக்க. இளவரசரும் எவ்வளோ தாக்கு பிடிக்குமோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. இன்னொரு பக்கம் ப்ரெசென்ட்ல ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கும் இதே மாதிரியே மண்டவலி ஆகுது. பாஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் மண்டவலி, ப்ரெசென்ட் ஹீரோயினுக்கு ஒரு மண்டவலின்னு இருக்க. கடைசியாக நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறா. எந்திரிக்கும் போது தான் இந்த தாயத்தை பற்றி சிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன தாயத்தை, நான் ஏன் அதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது தான் சிட்டு சொல்கிறா, நீங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, இந்த தாயத்தை தானே எடுத்துகிட்டு போனீங்கன்ட்டு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறா. ஆக்சுவலாக இந்த குறி சொல்கிறவங்கள பார்க்கணுன்ட்டு போயிருப்பார்ல, அப்போ இவ போய் புலம்பிட்டு இருந்திருப்பா. என் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், இப்படி போரிங்காக போயிட்டுருக்குன்னு இருக்கேன், அவ்வளோதானே உன் பிரச்சனை, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எதனா ஒன்று எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி மாறுது பாரு அப்படின்ட்டு இருப்பாங்க. இவ யதார்த்தமாக அந்த தாயத்தை சூஸ் பண்ணியிருப்பா. அந்த தாயத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்டாக நடந்திருக்குன்ட்டு இவளுக்கு அந்த தாயத்தை மேலே டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை டைம் ட்ராவல் ஆகிறதுக்கு இதுதான் காரணமான்ட்டு மறுபடியும் நான் அவங்கள பார்க்க போகணுன்ட்டு அந்த ஷாமான் இருக்காங்களே அவங்கள பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. பட் பார்த்தா ஆள் இல்லை. என்னடா இதுன்ட்டு அவள் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. மறுபடியும் இவளுக்கு அந்த மாதிரி தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிருது, தலையெல்லாம் வலிக்க
வலிக்க ஆரம்பிச்சிருது. கரெக்டாக அந்த ஷாமன் வந்துடுதா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற போல உன்னோட வேண்டுதெல்லாம் நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினும் நிறைவேறிடுச்சுன்னு இருக்கா. நீ தான் எப்போவுமே உன்னோட வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்ச, இப்போ உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சா, நீ நினச்சப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருச்சான் இருக்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாத்துக்குமே இதுதான் காரணமா அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ இளவரசரை பற்றி தான் கேட்கணுட்டு வந்திருக்கா, அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதை நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. பட் அவங்க கனவுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு துணி மட்டும் தான் கிடைக்குது, இளவரசரை காணோம். இந்த மாதிரி அவருக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. ஆனால் எண்டிங் இப்போ நெருங்கிட்டு இருக்கு, அது வேணால் நான் சொல்ல முடியும். பட் எண்டிங் மட்டும் ஒரு வேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல, உலகம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த எண்டிங்கை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு தாங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ எண்டிங் இருக்குல்ல, இளவரசர் செத்துட்டாலும் சரி, இந்த ஸ்டோரி ஒரு எண்டிங்கில் முடிஞ்சாலும் சரி, இந்த உலகம் இருக்குல்ல அது அழிஞ்சு போயிடும். ஏன்னா இது எல்லாமே ஒரு காமிக் தானே. அப்போ ரீட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். இளவரசருக்கு மட்டும் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகம் அழிஞ்சிடுங்கிற நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. எப்படியாச்சும் நான் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும், இந்த டைமில் தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் அரசரும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, இளவரசர் பார்டருக்கு போயிட்டாராங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அரசே, அவர் கண்டிப்பாக போயிட்டாரு, நமக்கு ஒரு வெற்றியோட தான் திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு ஈகோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனாலும் நீ சைனாலேருந்து கொண்டு வந்தல அந்த மூலிகை தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை இப்போ அரசர் இல்லாத சமயத்தில் வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாராச்சும் என்னை வந்து கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா, நான் வேற அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன், உன் அம்மா அப்பாவே நான் கொண்டுட்டேனே, நீ எதனா பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை அரசே, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ சேவகனாக இருக்கேன், நான் எப்படி உங்களை அப்படி பண்ணுவேன், நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கீங்க, அதான் நான் இருக்கேன்லன்ட்டு இருக்க. அரசரும் ஆமாம் நீ இருக்கல அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூளை குழம்பி போனவங்கள அறிய ஆயிட்டாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஆரோக்கியத்தையும் சரி சுயநலிவும் சரி அப்படியே எழுந்துட்டு வந்துட்டு இருக்க. எல்லாமே இகுவோட வேலை தான், அது நல்லாவே தெரியுது. சைனாலேருந்து அந்த மூலிகைன்னு சொல்லி கொண்டு வந்து இவன் தான் எதையும் ஒன்று கலந்து வச்சிருக்கான். அதனால தான் அரசர்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. கோயிலிருந்து ஜூன் தப்பிச்சா பார்த்தீங்களா, அவள் வீட்டுக்கு பின்னாடி வெளியே நின்றுட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயே போக முடியல, வெளியே வர முடியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு இவள் வெளியே நின்றுட்டு இருக்க. அந்த டைமில் ரெண்டு பேர் யாரோ தப்பிச்சு போகலான்ட்டு பார்க்குறாங்க. இவளை பார்த்தோன்னே ஒரு ஷக்கு, என்ன ஏன் வீட்டு விட்டு ஓடி பார்க்க போறியான்ட்டு இவ அதிகாரத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து நம்ம இளவரசரோட வீட்டுக்கு போகிறா. அப்போ இந்த சடங்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்களே, அதே மாதிரியே எல்லா சடங்கையும் போய் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இளவரசரோட வீட்டுக்கு போயிட்டா. போன உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அந்த இடத்துல இளவரசர் பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரே ஆசை, எப்போவுமே எனக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவள் அவ்வளோ ஆசையாக இருக்கா. பட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்ட்டு. ஏன்னா இளவரசர் தான் போருக்கு போயிருக்காருன்ட்டு. இன்னொரு டைம் வீட்டுக்கு எல்லா பொருளும் வாங்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா இவ சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேர் பண்ணி வாங்கிட்டு இருக்க. அப்போ ரோட்லலாம் கப்பல்ஸ் போகிறாங்க. பார்த்த உடனே இவளுக்கு டக்குன்ட்டு ஒரு காலத்தில் இவளும் பார்த்தீங்கன்னா இளவரசரோட இப்படி தானே சுற்றிட்டு இருந்தா, அதுதான் ஞாபகம் வருது. அவர் கூட இருந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ இல்லையே எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணுங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு நாய்க்குட்டி வந்துடுது. அட இந்த நாய்க்குட்டி க்யூட்டாக இருக்கேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தூக்கலான்ட்டு போயிட்டு இருக்கா. அங்கே இகு வந்து தூக்கிட்டு இருக்கான். இதோ இந்த நாய்க்குட்டி என்னோட தான், நீ வேணா ஒரு நல்ல பேரே வையன், உனக்கு தான் இந்த மாதிரி நாய்க்குட்டியில் ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீ நானுன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு இந்த மாதிரி இளவரசரோட கல்யாணம் ஆயிடுச்சு, மரியாதையாக கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இன்னொரு டைம் கல்யாணமும் பண்ணியிருக்கா. பார்த்தீங்கன்னா இளவரசரை கல்யாணமே பண்ணிட்டியா, ஏன் அப்படி பண்ண, உனக்கு எப்போவுமே உன்னை பற்றி கேர் பண்ணுறவங்கள நீ கேட்காம பண்ணுறவங்கள தானே ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எதுக்கு இளவரசரை பண்ண அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் இளவரசரை விட ஒரு ஆண்மகனை நான் பார்த்ததே இல்லை, ஒரு சிறந்த ஆண்மகனை, எனக்கு தேவைன்னா அது எல்லாத்தையும் இளவரசரே பார்த்துப்பாரு, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜூன் இருக்கா பார்த்தீங்களா, அவள் சியா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏதோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சலாட்டியே பேசிட்டு இருக்க. அங்கே இவ குடிச்சிருக்காள் டீ, அதை வாங்கி இவ குடிச்சிடுறா. இன்னொரு பக்கம் நான் உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன், அரசர்கிட்ட நான் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிட்டேன், இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் உன்னை கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏதோ கண்ணில் பார்த்த விளையாட்டியே சொல்லிட்டு இருக்க, உன்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணுமா என்னன்ட்டு சியாவும் ஜூனும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்க. இப்போ நீ குடிச்சிய டீ அதில் நான் என்ன கலந்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு இவ பேசிட்டு இருக்கா. இவளுக்கு நான் ஆடி போயிடுச்சு, என்ன விஷம் இது கலந்துட்டியான்ட்டு. பாத்தியா எப்படி பயப்படுற அப்படின்ட்டு, உன்னோட இந்த பூச்சியெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ, என்கிட்ட படிக்காது அப்படின்ட்டு சியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் யுகு அந்த கூட்டம் இருக்குல்ல அதில் உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இளவரசர் போருக்கு போனார்ல, வந்தாரா மாட்டாரா, ஹீரோயின் எதனா காப்பாற்ற முயற்சி பண்ணாலா இல்லையா, சியா என்னானா ஜூன் என்னானான்ட்டு அழகாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.